இப்போ வாழைத்தண்டு அடை இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வாழைத்தண்டு அடையை வந்து நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஒரு டிஃபன் ஐட்டம் மாதிரியும் சாப்பிட்லாம். நிறைய பேர் வந்து நம்ம வாழைத்தண்டு வந்து அது வெட்டணும், அது நார் இருக்கும் அப்படின்லாம் அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறோம். பட் இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. கட்டாயம் நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம வாழைத்தண்டு உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த நாரை வந்து ரவுண்டாக எடுத்துகிட்டு அந்த நாரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ண வேணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேங்காயும் வாழை தண்டும் அரிசியும் வந்து சம அளவு இருக்கணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழை தண்டை எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நம்ம வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இந்த வாழைத்தண்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதே அளவுக்கு தான் நம்ம ரைஸும் எடுக்கணும். இந்த அரிசி வந்து நம்ம ஒரு 10-15 ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துடணும். இதுக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண அடை மாதிரி இதில் வந்து வெஜிடபிளும் நிறைய சேருது, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள் சேருது, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் சேருது. ஸோ இது வந்து ஒரு மிக நல்ல ஒரு பேலன்ஸ்டு உணவு. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு, டயபெட்டிஸில் இருக்கவங்களுக்கு இது உங்களுக்குலாம் ஒரு மிக நல்ல உணவு இந்த வாழைத்தண்டு அடை. இல்லை நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணியே வந்து நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காமிச்ச மாதிரி நம்ம ஈக்குவல் அமௌண்ட்டு வாழைத்தண்டு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு ஊற வச்ச பச்சை அரிசி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சிட்டு நமக்கு வந்து எவ்வளோ நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஜாஸ்தி இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணியே நம்ம ஆட் பண்ணல. இந்த வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணி தான் இதில் நம்ம அதுலேயே இது வந்து நம்ம அரைச்சிடும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு அடைன்றது வந்து ரொம்ப ஈஸியான உணவு. பட் இதில் வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த லிவரில் ஃபேட்டி லிவர்னு ஒன்று வருது. இது நிறையா லேடிஸ்க்கு வருது, ஜென்ஸ்க்கும் வருது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக முன்னெல்லாம் நம்ம ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபேட்டி லிவர்ன்றது வரும். இப்போ வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ன்றது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அது என்ன ரீசன்னா நம்ம வந்து நார் சத்து உள்ள உணவுகளை வந்து நிறைய சாப்பிட்றதில்ல. அதிகமாக வந்து நம்ம ரைஸு இந்த மாதிரி சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் வந்து சுகராக கன்வெர்ட் ஆகிடுது. அந்த சுகர் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் வர காரணமே அதுதான். அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாழைத்தண்டு சேர்த்துருக்கோம், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் சேர்த்துருக்கோம். ஸோ ரைஸோட கன்சப்ஷன் வந்து நமக்கு குறைஞ்சிடுது இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸு, அப்புறம் இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்ஸு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல உணவாக நம்ம சொல்லலாம். இந்த ஃபேட்டி லிவர் இவங்களாம் வந்து வாரம் ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம வாழைத்தண்டு அடை செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்துட்டு அதே மாதிரி தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பாரம்பரியமாக இது வந்து ஒரு வாழை இலையில் வச்சு நம்ம அப்படியே மடித்து இது ஸ்டீம் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இப்போ சப்போ வாழை இலை கிடைக்கல அப்படின்னிங்கன்னா இதை அப்படியே கூட நம்ம வந்து இந்த இட்லி தட்டில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி வாழை இலை கிடச்சின்னா வாழை இலைக்கு வந்து அதுக்கும் ஒரு தனி மருத்துவ குணம் இருக்குது. வாழை இலையில் நல்ல குளோரோஃபில் ரிச்சு, அதில் வந்து ஒரு நல்ல மனம் சுவையெல்லாம் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலை வந்து எலசாக இருக்குது. இப்போ அதனால் நம்ம வந்து ஈஸியாக வச்சு ஃபோல்ட் பண்ணிடலாம். சிலது வந்து முத்தின இலையாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஃப்ளேமில் காமிச்சிட்டிங்கன்னா அது வந்து லைட்டாக அது மடங்குற தன்மை வந்துடும். அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழை நம்ம தேவையான அளவுக்கு இப்படி எடுத்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம இந்த 2 இலை இப்போ போட்டு வச்சுருக்கோம். இது நம்ம நல்லா ஸ்டீம் வந்த பிறகு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான். நம்ம இதை வச்சு வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம இப்படி வந்து எடுத்து பார்க்கலாம். இப்படி ஒட்டாமல் பாருங்கள், இப்போ எதுலேயுமே இது ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கலர் வாழை இலையோட இது அப்படியே அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த வாழை இலையோட மருத்துவ குணங்கள்லாம் கூட அந்த அடையில் இறங்கியிருக்கும். இது வந்து நம்ம அப்படியே கூட நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஃபீஸ்க்கு எதாவது எடுத்துகிட்டு போகணுன்னா கூட அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் ஆவி பிறக்க எப்படி வாழைப்பூ வாழைத்தண்டு அடை. இங்கே வந்து நம்ம வந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த தேங்காவுடைய டேஸ்ட்டு, அந்த பச்சை மிளகா டேஸ்ட், அந்த வாழைத்தண்டோட இது. இப்போ வாழைத்தண்டு வந்து நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அப்படி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல இது மாதிரி நம்ம செய்யும்போது எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு வாழைத்தண்டை சாப்பிட்றது ஒரு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா அது இது ரைஸோடு நம்ம சேர்ந்து சாப்பிட்றோம். இது நம்ம சாதாரணமாக நம்ம இட்லி சட்னி என்ன டைப் ஆஃப் இதுலலாம் சாப்பிட்லாம். தயிர் தொட்டும் நம்ம சாப்பிட்லாம். தயிர் தொட்டு சாப்பிடும்போது நல்ல உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ சின்ன வயசுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழை தண்டுலாம் அவங்களாம் சாப்பிட்றதே கிடையாது. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு இவங்களுக்குலாம் வந்து நம்ம அடிக்கடி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்போ செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்றது வரவே வராது. இந்த மாதிரி உணவுகளை நம்ம அடிக்கடி நம்ம வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவாவது இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளை மருத்துவ உணவுகளை நம்ம வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து நம்ம ஆயில் தடவிட்டு இந்த மாவை எடுத்து லைட்டாக நம்ம இட்லி வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.